ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எதுக்கு ஆண்டவர் ரொம்ப யோசிக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாமே நேரத்தை நடத்த போறாரு. எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா பல பேச்சுகள் போய்கிட்டே இருந்து இந்த பிறக்க போகிற ஒரு குழந்தைய பத்தி, அந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் பல யோசனைகளோ கூட ஜனங்க இருந்துட்டே இருந்தாங்க. என் துன்பத்தை நீக்க, என் வறுமையை மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு, என் பாவங்களை மன்னிக்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த குழந்தை பிறக்கப்பட்டது. அது யாரு? அவர் தான் ஜீசஸ். இன்னைக்கு நமக்குரிய காரியங்கள் நடக்கலன்னுட்டு சோர்ந்து போயிட்டு அப்படியே கலங்கி உட்காராம, எப்படி வாக்கு பண்ணின தேவன் இந்த பூமியில நமக்காய், நம்மளுடைய பாவங்களுக்காய், நம்மள அக்கிரமங்களுக்காய், நம்மளோட மீறுதல்களுக்காய் வழியாக பிறக்கப்பட்ட அந்த குழந்தை, அந்த இயேசுன்ற தெய்வம் நமக்குரிய காரியங்கள் எல்லாம் வச்சு நேர்த்தியா நடத்துவார். எப்படி அவர் சொன்னாரோ அவர் பிறந்தாருங்க. நமக்கும் எப்படி வாக்கு பண்ணியிருக்காரோ அது நிச்சயம் நடக்கும். காரியத்தை குறித்து மாறுதலா யோசிச்சுக்கிட்டு இது நடக்காதோ அவ்வளவுதானோ அப்படின்ட்டு உங்க விசுவாசத்தை நீங்க குறைச்சிடாதீங்க. இந்த பண்டிகை நாட்களை கொண்டாட போறோம். இயேசுவின் பிறப்பை நம்ம உற்சாகத்தோட கொண்டாட போறோம். இந்த நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் தேவை. ஏன்னா கடுகளவு விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் நம்ம ஆராதிக்கிறோம்ல, நமக்குள்ள ஒரு நாள் விசுவாச குறைச்சலே வரக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்கணும். காரியங்கள் தாமதம் ஆவது கண்டி காரியங்கள் தடைப்படலை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், யோசிக்கிறோம் பல விஷயங்கள் அப்படின்ட்டு. ஆனா நீங்க யோசிக்கிறதா விட்டுட்டு காரியம் தடைப்படலை, காரியம் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு உங்க விசுவாசத்தில் எழுப்பீங்க. எந்த காரியத்தை விட்டு பின்வாங்காதீங்க. எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை, உபத்திரவங்கள் வரட்டுங்க. எப்படி நமக்காக, நம்ம பாடுகளுக்காக அவர் பல உபத்திரவங்களை பட்டு இருந்தாரோ, ஒரு நாள் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. பிறக்கும் போது குழந்தையா நம்ம சாயல்ல வந்து பல விஷயங்கள் நமக்காக செஞ்சார். ஆனா மறிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரு உன்னத தகப்பன் நம்ம ஆராதிக்கிறோம்ல, அந்த தேவன் இயேசுன்ற தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அதனால உங்களால உங்களுக்குரிய காரியங்கள்ல இருந்து நம்பிக்கை ஒரு நாளும் குறையாம விசுவாசத்தோட இருங்க. எந்த காரியத்துக்கு பின்வாங்காதீங்க. நிச்சயம் நடக்குங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை உபத்திரம் வந்தாலும் என் கர்த்தர் எங்களுக்கு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்பிக்கையோட இருங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்க. நமக்கான காரியம் நிச்சயம் நிறைவேறும். சுதந்திராதீங்க, கலங்காதீங்க, எதை கண்டும் அஞ்சாதீங்க. நிச்சயம் நடக்கும். சுதந்திராதீங்க. உங்களுக்கான நாள் வந்துருச்சு.